மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ பேக் டு பேக் 2 எபிசோட்ஸ் நம்மளுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பெருசாக இம்ப்ரூவ் பண்ண மாட்டாங்களே ஸ்டோரியில, ரொம்ப ட்ராக் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் இப்போதைக்கு அந்த கல்யாண சாப்டருக்கு ஒரு குட்டியாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அது எப்போ கண்டினியூ ஆகுன்றது நமக்கு தெரியல. பட் இன்னொரு சைடு விஜய் தாத்தா கன்வின்ஸ் பண்ணி நம்ம அம்மா குட்டியை ஸ்கூலுக்கு அனுப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவும் போகிறாங்க ஸ்கூலுக்கு. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதையெல்லாம் அவங்க நல்லா மைண்டில் வாங்கிட்டு நம்ம காவேரி மிஸ்ஸை பார்த்தும் அவங்க அந்த அளவுக்கு அந்த பழைய மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகாமல் கையை இப்படி உதற விட்டு போனதும் கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. காவேரிக்கு மட்டும் இல்லை, நமக்குமே அந்த ஃபீலிங் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். காவேரியை பொறுத்த வரைக்கும் அம்மாவை விட்டுட்டு அவங்களால இருக்கவே முடியல. ஸ்கூலுக்கு வந்தால் கூட ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணு தேடுறது அம்மா வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தான். அதையுமே அம்மாவை பார்த்ததும் அவங்க ஹக் பண்ணி அந்த ஒரு ஃபீலிங்கை கண்ணீர் மூலமாகவே அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க அம்மா கூட எவ்வளோ அட்டாச் ஆகியிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஸோ அம்மா இல்லாமல் கண்டிப்பாக காவேரியால் இருக்கவே முடியாது அப்படின்றத இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு அம்மா எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான். நர்மதா வச்சு ஏதாச்சும் ஒரு ட்ராக் கொண்டு போகலாம், புதுசாக ஏதாச்சும் ஒன்று கொண்டு வாங்கலை, அதை நம்ம வீக்காக சேர்ந்து சால்வ் பண்ணுற மாதிரி சுவாரஸ்யமாக ஸ்டோரி லைனாக மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலி நாளையோடைய ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நர்மதா எதையோ யோசிச்சுட்டு எதையோ பற்றி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அதை எல்லாரும் பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன இஷ்யூவாக இருக்கும், காலேஜ் ரிலேட்டடாக இல்லை ஏதாச்சும் பையனால் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது மாதிரி புதுசாக ஏதாவது ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களான்றது அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதை ஒரு ப்ரொமோவை போட்டால் கூட நல்லாயிருக்கும். நம்ம எல்லாம் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். டீம் இதை நிஜமாவே ஒரு நல்ல ஒரு வோல்டேஜ் ட்ராக்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவும் புஸ்ஸுனாக்காமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணலாம். கண்டிப்பாக நர்மதா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கா மாதிரியும் அதை நம்ம வீக்காக சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மாதிரியும் இருந்தால் நிஜமாவே நல்லா எல்லாரும் விறுவிறுப்பாக பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு அவங்க ப்ரொமோஷனும் கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோம். டீம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.